போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பெர்னர் கிள்ளி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உலகெங்கும் வாழ்கிற திராவிட தமிழினத்திற்கு துல்லியமான செய்திகளை கொண்டு சேர்க்கிற நக்கீரன் நேயர்களுக்கும் நக்கீரன் ஊடக பிரிவுக்கும் எனது இனிய புத்தாண்டு தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பெரியாரை எதிர்ப்பதும் திராவிடத்தை ஒழிப்பதும் தான் எனது கொள்கை அப்படிங்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இதை நீங்க முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க? தந்தை பெரியார் அவர்கள் பொது வாழ்க்கையில் வந்ததிலிருந்து இன்று வரையிலும் ஏறத்தாழ அவருக்கு இன்றைக்கு நாம் 150வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு 1.5 நூற்றாண்டு காலம் கடந்தும் ஒரு தலைவரை பற்றி பேசுகிற அளவிற்கு அவருடைய உழைப்பு அவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இதில் இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டில் 18ஆம் நூற்றாண்டில் பிறந்து 19ஆம் நூற்றாண்டில் பணியாற்றி 20ஆம் நூற்றாண்டில் மறைந்து 21ஆம் நூற்றாண்டில் பேசப்படுகிற தலைவராக தந்தை பெரியார் இன்றைக்கு புதிய தலைமுறை, இன்றைய இளம் தலைமுறை நேசிக்கப்படுகிறது. குறிப்பாக உங்கள் ஊடகம் மூலமாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். சென்னை புத்தக கண்காட்சியில் தந்தை பெரியாரை பற்றியான நூல்கள் தான் அதிகமாக வாசிப்பவர்களுடைய இளைஞர்கள் மத்தியில் போகிறது. பெரியார் புத்தகத்தை நாடிதான் இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய விரும்பி படிக்கிறார்கள். இப்ப இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது சீமானை போன்ற சாதாரண மனிதர்களை ஊடகங்கள் ஊதி பெருக்கிற ஒரு பிம்பத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு பேச்சை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஒரு பேச்சு பராந்தகை என்று சொல்லுகிற பராத்தகை என்று சொல்லுகிற ஒரு விபச்சாரியாக இன்றைக்கு சீமான் மாறிவிட்டார். எனவே பெரியாரை நான் ஒழிப்பேன் என்றோ அல்லது பெரியாரை பார்ப்பேன் என்றோ பெரியாருடைய சித்தாந்தத்தில் புதிய குறையை கண்டுபிடித்ததை போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஊடகம் மூலமாக ஒன்றை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். பெரியாரை ஆதரித்த தலைவர்கள் எல்லாம் யார்? அஞ்சா நெஞ்சன் அழகிரி, பட்டுக்கோட்டை அழகிரி அறிவில்லாதவரா? அல்லது ஏன் அண்ணல் அம்பேத்கர் அறிவில்லாதவரா? இன்னும் கேட்டு போனால் பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், திருவிக்கா போன்ற பாவேந்தர் பாரதிதாசனை விடவா இவன் முற்போக்கு பேச்சாளர்? அவரை மட்டும் தூக்கி பிடிக்க வேண்டிய, தனி மனிதனை மட்டும் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? சிங்காரவேலர் எங்க போனார்? ஜீவானந்தம் என்ன பேசலையா? அயோத்திதாச பண்டிதார் பேசலையா? ரெட்டமலை சீனிவாசன், முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், வஉசி, மறைமலடிகள் இவங்க எல்லாரும் தான் பேசிருக்காங்க. இவர் மட்டும் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? பெரியார் மீது மிகப்பெரிய புனிதம் பிம்பம் கட்டமைக்கப்படுது, அதை நாங்க ஒழிப்போம் அப்படிங்கிறாங்க. சீமானுக்கு மாத்திரமல்ல, நான் எல்லோருக்கும் ஒரு பதிலை சொல்லுகிறேன். நீங்கள் சொன்ன எந்த தலைவரையும், அயோத்திதாசனிலிருந்து கடைசியாக சொன்ன முத்துராமலிங்க தேவர் வரை யாரையும் நாங்கள் உதாசீனப்படுத்தவில்லை, அலட்சியப்படுத்தவில்லை. அவரவர்களுடைய காலகட்டத்திலும் அவர்களுடைய செய்த தியாகத்தை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் ஒன்றை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஐயர் திருவள்ளுவராக இருந்தாலும், அதே போல வள்ளலாராக இருந்தாலும், அயோத்திதாசனாக இருந்தாலும் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் எடுத்த முயற்சியை நாம் பார்க்கவில்லை. வரலாறை படிக்கிறோம். ரெட்டமலை சீனிவாசன், இதையெல்லாம் கரெக்ட். ஆனா ஒரு கவிஞன் திரைப்படம் எடுக்கிற கவிஞனாக இருந்தாலும், திரைப்படம் எடுக்கிற ஒரு கவிஞனாக இருந்தாலும் சரி, அல்லது எழுத்தாளராக இருந்தாலும், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுகிறான், கொலைவாளினை எடுடா கொடியோர் செயல் அறவே என்று. அவனால் வரிகளை மட்டும்தான் உச்சரிக்க முடியும். ஆனால் வாள் எடுத்து போராடுவதற்கு வேறு. ஆனால் பெரியார் அப்படி அல்ல. களத்தில் நின்றார், மக்களை சந்தித்தார், அவர் பேசியதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார், மக்களை திரட்டினார், போராடினார், வெற்றி கண்டார். களத்தில் அவர் வெற்றி கண்ட காரணத்தினால், வெற்றியை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்த காரணத்தினால் பெரியாரை நேசிக்கிறோம். மற்ற தலைவர்கள் எல்லாம் பேசினார்கள், எழுதினார்கள். பேச்சியும் எழுத்து வடிவத்தில் மட்டும் நின்றது. ஆனால் பெரியார் ஒருவர் தான் களத்தில் போய் நின்று மக்களை திரட்டி கிளர்ச்சி செய்தார். சிறைக்கு சென்றார். வாழ்நாள் முழுவதும் எத்தனை முறை சிறைக்கு சென்றிருக்கிறார். மக்களை களம் அமைத்து போராடி இருக்கிறார். ஆகையான மக்கள் பெரியார் நிலைத்திருக்கிறார். பெரியாரை நாங்கள் பாராட்டுகிறோம், நேசிக்கிறோம். அவரால் விடுதலை பெற்ற மனிதர்கள் நேசிக்கிறார்கள். மற்ற தலைவரை நாங்கள் அவமதிக்கவில்லை.
யாரையும் சிறுமைப்படுத்தவில்லை. எல்லா தலைவர்களும் பேசினார்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்திய ஒரே தலைவர் பெரியார். ஆகையாலே பெரியாரை நேசிக்கிறோம். நான் ஒன்றை சொல்லுகிறேன், சீமான் என்ன செய்திருக்கிறார்? சீமான் கேள்வி கேட்கிற சீமான் அவருடைய பொது வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார்? சீமான் கடந்த காலத்துல பெரியார் ஆதரிச்சு பேசியிருக்கிறாரு அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு? ஆமா, ஆதரிச்சு பேசணும் தான், படிக்க படிக்க எனக்கு தெளிவு வந்திருக்குங்கிறார். முரண்பாடாக கடந்த காலங்கள்ல அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறார். அதாவது 3000 ஆண்டுகளாக தமிழ் தாய் இருக்கான்னு சொல்றீங்க, அவங்க படிக்க வச்சாளா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. வள்ளுவன், கபிலன், கம்பன், இளங்கோவடிகள் இவங்கெல்லாம் படிக்காமையா இந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் கொடுத்தாங்க? அதாவது இந்த கேள்விக்கு ஒரு வரியில் சொல்றேன். ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறள் இன்றைக்கு தமிழறிஞர்கள்லாம் சேர்ந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 31 ஆண்டுகளை கூட்டி 2056 என்று வருகிற ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி 2056வது ஆண்டு நாம் கணக்கிடுகிறோம். 2056 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயன் திருவள்ளுவர் வடித்தமைத்த 1330 குறளும் பரப்புரை செய்யப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு பண்டாரம் என்று ஒரு சாதியை சொல்லி அந்த சாதி இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்று, திருக்குறள் வீதியில் எங்கும் பரப்புரை நடைபெறவில்லை. இதை இரண்டையும் சீமானால் செய்ய முடியுமா? திருக்குறளை வீதியில் கொண்டு போய் சேர்த்து மக்களை திருக்குறள் பெரியார் மதிக்கல அப்படின்னு பேசுறாரு. அதான் குற்றச்சாட்டு. பணி செய்வார்க்கில்லை பருவம் அடி செய்ய மானக்கிடும் என்று ஐயன் திருவள்ளுவருடைய குறளை ஊரெங்கும் தெருவெங்கும் விதைத்தவர் பெரியார். அது மாத்திரமல்ல, மற்ற ராமாயணம் இதிகாசங்கள் எல்லாம் கடவுளையும் மன்னர்களையும் பாராட்டுகிறது. திருக்குறள் மட்டும்தான் அறத்தையும் மனிதனையும் நேசிக்கிறது. மனிதனை மதிக்கக்கூடிய பொருள் இருக்கிறது, குறள் மட்டும்தான். எனவே அந்த அறத்தை நேசிக்கிற என்று திருக்குறளுக்கு மாநாடு நடத்துவதற்கு முயற்சி செய்தார். திருவள்ளுவரை அடையாளம் கண்டு உலகுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் பெரியார். எனவே பெரியார் திருவள்ளுவரை ஆதரிக்கவில்லை என்பது பிதற்றலான வாதம். இது ஒரு மடைமாற்றுகிற கொதர்க்கவாதம். வரலாறு தெரியாமல் சீமான் உளறிக் கொண்டிருக்கிறார். தமிழ் சனியன்னு சொன்னாரு, காட்டு பிராண்டி மொழின்னு சொன்னாரு. அப்ப அன்னைக்கே அவருடைய கோட்பாடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறார். அதாவது பழமை வாய்ந்த அவர் பெரியாருடைய மொழியில் பழமை வாய்ந்தது. காட்டுமிராண்டி காலம் என்றால் மனிதன் ஆடை அணியாமல் நாகரிகம் தூய்மையான, எப்படி 4000 ஆண்டுகள் 5000 ஆண்டுகள் வரலாற்றுக்கு சிறப்பு மிக்க மொழி என்று சொல்லுகிறோமோ அதை போல அன்றைக்கு காட்டுமிராண்டிகளாக காடுகளில் வாழ்ந்த பொழுது உச்சரிக்கப்பட்ட மொழி என்று பெரியார் நேசித்தார். அந்த மொழியில்தான் பெரியார் சீர்திருத்தத்தை கொண்டார். தமிழ்நாடு தமிழர்க்கே என்று உச்சரித்தார். தமிழுக்காக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். எனவே தமிழை நேசித்தது, தமிழை பாராட்டியது, தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது, தமிழனுக்கு முகவரி கொடுத்தது, தமிழனுக்கு தன்மானத்தை கொடுத்தது, தமிழினத்திற்கு சுயமரியாதை கொடுத்தது, தமிழினத்திற்கு சாதி விடுதலை வாங்கி கொடுத்தது, தமிழினத்திற்கு கல்வி உரிமை பெற்றுக் கொடுத்தது, தமிழ் மொழி பேசிய தாய்மார்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தது. இத்தனையும் பெரியார் காலத்தில். இந்த சீமான் ஒரு முடியை நாளாக புலந்தாலும் அந்த இழையளவுக்கு இந்த நூற்றாண்டு அவருடைய பொது வாழ்க்கையில் என்ன செய்து கிழித்திருக்கிறார் சீமான். ஒரு சிறு மயிரை கூட புடுங்காத சீமான் மிகப்பெரிய சிந்தனையாளனை, ஒரு தலைவனை விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் ஆளுகிற பெரியார். தனக்கு தோன்றியதெல்லாம் பேசினவர் தான் பெரியாரு. முரண்பாடா இருக்கும். முன்னாடி ஒண்ணு பேசுவார், அப்படி பேசினவரு. அதாவது பெரியார் தனக்கு ஒரு நிமிஷம், பெரியார் தனக்கு தோன்றியதெல்லாம் பேசினால் தவறு. சீமானுக்கு புத்தி அப்பப்பொழுதெல்லாம் வருகிற பொழுதெல்லாம் பேசினால் அது சரியானதா? 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியாரை ஆதரிப்பார், அதற்கு பிறகு பிரபாகரனை ஆதரிப்பார், அப்புறம் திராவிட தேசியத்திலிருந்து தமிழ் தேசியத்திற்கு வருவார், தமிழ் தேசியத்திலிருந்து உடனே பார்த்தால் காவி தேசியத்திற்கு போவார், மோடி ஒழிக என்பார், அப்புறம் ஒரு பக்கம் என் டாடி அதுதான் ஒத்துக்கிறாரு. நான் பேசுறது தவறுன்னு ஒத்துக்கிறாரு. படிக்க படிக்க தெளிவு ஏற்பட்டிருக்குங்கிறாரு. படிக்க தெளிவு ஏற்பட்டிருக்கு. இத்தனை நாளா கூட்டத்தை ஆதரிச்சது தப்புன்னு அவருக்கு படிக்க தெளிவு ஏற்படவில்லை. குடிக்க போதை ஏறுகிறது. தனிமனித விமர்சனம் வேண்டாம். இது தனிமனித விமர்சனம் அல்ல, அவருடைய செயல்பாடு தீர்மானிக்கிறது. உனக்கு இச்சை வந்தா தாய் சகோதரிகளுடன் இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பெரியாரு அப்படிங்கிறார். இது ஒரு பைத்தியக்கார கூற்று. இனிவரும் உலகம் என்கிற நூலில் தந்தை பெரியார் அவர்கள் மிக தெளிவாக எழுதுகிறார். அப்படி எழுதுகிற பொழுது கற்பு என்பது பெண்களுக்கு மாத்திரமல்ல ஆண்களுக்கு உண்டு என்று சொல்லுகிறார்.
பெண்கள் ஒரு பிள்ளை பெறும் இயந்திரம் அல்ல. பிள்ளை பெறுவதற்கு மட்டுமே பெண்களை பயன்படுத்தி கொண்டு கணவன் என்றால் அவனுக்கு கட்டுப்பட்டுதான் வாழ வேண்டும் என்பது அல்ல. நீங்களும் வாழ பிறந்தவர்கள், படிக்க வேண்டும், சாதிக்க பிறந்தவர்கள். உங்களுக்கான எல்லா உரிமையும் உண்டு. ஆணுக்கு நிகராக பெண்கள் மதிக்கப்பட வேண்டும். ஆணுக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ அத்தனையும் பெண்ணுக்கு வேண்டும் என்று கேட்டார். கேட்டது மாத்திரமல்ல, பெற்று தந்தார். பெற்று தந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு சுனிதா வில்லியம்ஸ் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள், விண்வெளி ஆராய்ச்சியாளராக வருகிறார்கள். இன்றைக்கு இந்திரா காந்தி போன்றவர்கள் விதவியாக இருந்தாலும் இந்தியாவின் பிரதமராக வர முடிகிறது. இந்து மதத்தினுடைய கட்டமைப்பை உடைத்து பெண்களுக்கான விடுதலை வாங்கி கொடுத்தவர் பெரியார். இதையெல்லாம் பாராட்டுவதற்கு இல்லாமல் உச்சபட்சமாக, அதாவது ஒரு நாகரிகத்தின் விடுதலைக்கு என்னெல்லாம் இனிவரும் உலகத்தில் இருக்கிறதோ அந்த கருத்தை சொன்னார். அதை போய் எந்த இடத்தில் பேசியிருக்கிறார்? நான் கேட்கிறேன், சீமானுக்கு பெரியார் பேசியதை நிரூபித்து விட்டால் சீமானுக்கு நான் 1 கோடி ரூபாய் பரிசு. அந்த ஆதாரம்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குங்கிறார். அதுக்கான ஆதாரம்லாம் எங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை பத்தி அவருக்கு எப்படி தெரியும்? வெளியிட மாட்டேங்கிறீங்க. யார் வெளியிடல? அவர் எழுதின புத்தகங்களை அவர் பேச்சு எழுத்து செல்வது மறைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நாட்டுடைமை ஆக்கினா வெளியில வரப்போகுது. அப்ப பெரியாருடைய வரலாறோ புத்தகத்தையோ படிக்கல இந்த பைத்தியங்கிறது மட்டும் ஒண்ணு தெரியுது. அறிஞர் ஆணைமுத்து முரண்பாடான விஷயங்களை இவங்க மறைச்சிருக்கிறாங்கிறது தான் சார் அவருடைய குற்றச்சாட்டு. இல்ல, பெரியாருடைய பேச்சை எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியார் தனக்காக வாழ்ந்த தலைவன் அல்ல. அவர் ஒரு ஓட்டு கட்சியோ அல்லது பதவிக்காகவோ ஆசைப்பட்டவர் அல்ல. மக்கள் மாற்றத்திற்காக, மக்களுக்காக உழைத்த தலைவர் பெரியார். அதில் மறைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. எல்லாம் வெளிப்படையானது. எது வேண்டுமானாலும் பெரியார் திடலுக்கு போகலாம், தேடிக்கொள்ளலாம். சீமான் பேசுனது சரின்னு பாஜக மாநில தலைவர் சொல்றாரு. ஆசையை, எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதுதான சீமானுடைய வேலை. வருகிற 2026 யார் பெட்டி தருவார்கள் என்று பிழைப்பை நடத்துவதற்கு சீமான் உளறி கொண்டிருக்கிறார். அதனால் ஆதரிக்கிறார். பெரியாரை விமர்சனம் செய்தால் ஆதரிப்பார் என்பதுதானே எதிர்பார்ப்பு. ஆதரித்தால் யார் ஆதரிப்பது? அமித்ஷா ஆதரிக்கிறார். அமித்ஷா ஆதரித்தால் யார்? மோடி ஆதரிக்கிறார். மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் ஆதரித்தால் ஆதரிக்கிறது. திராவிடத்தை எதிர்த்து பேசினா உடனே RSS, பிஜேபி பின்புலம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, திராவிட அனுபவிச்சது பூரா திமுக தான். திராவிட கடந்த காலங்களில் ஆட்சி அமைச்சரவையில இருந்து பதவி சுகத்தை அனுபவிச்சு சம்பாதிச்சது திமுக தான். 2000 ஆண்டு காலமாக மனித உரிமை பறிக்கப்பட்டதை பற்றி இந்த மடையர்கள் பேசுவதற்கு ஒருவனுக்கும் தகுதி இல்லை. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் சாதிய கொடுமை இருக்கிறது. ஒரு விடுதலை கூட வாங்கி தர முடியாத வக்கற்ற சீமான் இன்றைக்கு வீதியில் வந்து பேசினால் யாரை ஏமாற்றுவது? நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். சீமான் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார். சீமானுடைய ஏமாற்று வேலை என்ன? எந்த மாவட்டத்திற்கு போனால் அந்த மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற, வடக்கே போனால் அங்க இருக்கக்கூடிய வன்னிய மக்களை பாராட்டி, வன்னிய தலைவர்களையும் வன்னிய மக்களை பாராட்டி பேசுவது. தெற்கே போனால் அங்க இருக்கக்கூடிய தேவர் மக்களை பாராட்டி பேசுவது. திருச்சி பக்கம் வந்தால் முத்துராஜாவை பேசுவது. கோயம்புத்தூர் பக்கம் போனால் கொங்கு கவுண்டர்களை பாராட்டி பேசுவது. அல்லது சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை இழிவுபடுத்தது. அண்மையிலே அருந்ததிய மக்களை இழிவுபடுத்தினார். அல்லது மத ரீதியாக இஸ்லாம் கிறிஸ்துவ மக்களை இழிவுபடுத்துவது, கொச்சைப்படுத்துவது, சிறுமைப்படுத்துவது. இதுதான் சீமான் கடைபிடிப்பது. நான் இந்த சீமானின் தம்பிமார்களுக்கு பார்த்து கேட்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பில் சாதிய தலைவர்களையும் அந்தந்த மாநிலத்தில் வாழ்கிற பகுதியில் வாழ்கிற சாதியை பாராட்டி பேசுகிறவன் எப்படி தமிழ்நாட்டிற்கு தமிழ் தேசிய விடுதலை வாங்கி தருவான்? உள்ளபடியே நான் வெளிப்படையாக கேட்கிறேன். தமிழ் தேசிய விடுதலையை கேட்டு முதல் ஆயுதம் தாங்கி போராடிய தமிழரசன் இதை போட்டுதான் பதற்றினாரா? குதர்க்கம் பேசினாரா? பெரியாரை ஆதரித்தார், ஈழ விடுதலை ஆதரித்தார். பிரபாகரனை பற்றி பேசுவதற்கு சீமானுக்கு என்ன ஓய்க்குதே இருக்கிறது? அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குதுங்கிறார். சந்தித்ததே பொய்யானது என்று சொல்லுகிறேன். பிரபாகரனை சந்தித்தவர்கள், பிரபாகரனுக்காக போராட்டம் நடத்தியவர்கள், எண்ணற்ற தியாகிகள் நாங்கள் இருக்கிறோம். இந்த வீதியில் 1983 இருந்து பிரபாகரன் செத்துமடிகிற வரையிலும் தெரு தெருக்களாக ஈழ விடுதலைக்கு ஈழ விடுதலைக்கான பரப்புரை செய்தவர்களாக காசி ஆனந்தன், ஈழவேந்தன், கிருஷ்ணகுமார் என்கிற கிட்டு, இப்படி பிரபாகரனை அறிமுகப்படுத்தியதே தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள். பிரபாகரனை அதுவரையில யாருக்கு தெரியும்? உண்மையான போராளி. நாளைக்கு ஒரு நிமிஷம், இதே சீமான் சொல்லுவார், இந்த ஈழ விடுதலையில் இதற்கு முன்பும் பின்பும் பல போராளிகள் இருந்தார்கள், நான் தெரியாமல் பிரபாகரனை ஆதரித்து விட்டேன் என்று இந்த பைத்தியக்காரன் உணர்வான். இதையெல்லாம் நாம் ஒப்புக்கொள்ள முடியுமா? பேசும்போது அம்பேத்கர் எல்லாம் குறிப்பிட்டீங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிட்டு இவங்க பேசுறாங்க.
இது முரண்பாடா தெரியலையா? அம்பேத்கர் எப்படியாற்பட்ட கல்வியாளர், சிறந்த கல்வியாளர், உலகமே போட்டுது. இவர் தனக்கு தோன்றியதெல்லாம் பேசினவரு. இது ரெண்டையும் ஒப்புறதே தவறு. அப்படி இந்த மூலகட்ட சீமானுக்கு நான் சொல்றேன், அந்த அம்பேத்கரே எனக்கு வழிகாட்டிய தலைவர் பெரியார் என்று சொல்லி இருக்கிறார். மகாராஷ்டிராவில் நடந்த மரகர் போராட்டத்திற்கு ஈழ விடுதலை தான் எனக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார். இது வரலாறு. திட்டமிட்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு 2026 மதிப்பிற்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சி 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி பெறும் என்று உளவுத்துறை சொல்லுகிறது. அந்த உளவுத்துறையினுடைய கருத்தை கேட்டுக்கொண்டு ஏதேனும் ஒரு களங்கம், ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு சீமான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒருபொழுதும் அது வெற்றி பெறாது. சீமான் இந்த பேச்சை தொடர்ந்தால், இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் விளைவு கடுமையாக இருக்கும். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததே தவறுங்கிறாரு. இதனால இங்க உள்ளவங்களுக்கு வேலை போயிடுச்சுலாம் பேசியிருக்கிறாரு. ஒரு காலமும் சொல்லவில்லை. நான் ஒரு வேலை சாணியில கால வைக்கிறதுக்கு பதிலா மலத்தை கால வைக்கிறதுக்கு சமம் இது அப்படின்லாம் பேசியிருக்கிறார். இல்ல அதெல்லாம் தவறான செய்தி. இஸ்லாம் ஒருவேளை நான் மதம் மாற வேண்டும் என்று நிர்பந்தம் ஏற்பட்டால் இஸ்லாம் மதத்திற்கு தான் போவேன் என்று சொன்னார். இஸ்லாம் மதத்துக்கு போங்கன்னு சொன்னார் பெரியார். ஒரு பொழுதும் இஸ்லாம் மதத்தையோ கிறிஸ்துவ மதத்தையோ அவர் அவமதித்தவர் அல்ல. புத்த மதத்தை நேசித்தார். இந்து மதத்தை தவிர பிற மதங்களை எல்லாம் அவர் நேசித்தார். காரணம், பிற மதங்களிலெல்லாம் மனிதநேயம் இருக்கிறது, சகோதர தத்துவம் இருக்கிறது, உரிமைகள் இருக்கிறது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் இந்து மதத்தில் இருந்து கொண்டு இந்து மதத்தை சாடினார் என்றால் இந்து மதம் எங்களை இழிவுபடுத்தியது. இளையராஜா எவ்வளவு பெரிய இசைஞானி என்று பாராட்டுகிறார்கள். அண்மையிலே திருவல்லிபுத்தூர் என்கிற ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவர் அவமதிக்கப்பட்டு இருக்கிறார். திருவரங்கத்திலே எம்ஜிஆர் இருக்கிற பொழுது அந்த கோபுரத்தை புதுப்பிப்பதற்கு 9 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுக்கிறார். எம்ஜிஆர் மலையாளி என்று திருவடைக்காவல் நிறுத்தப்படுகிறார். அதற்கு பின்னாலே இவர் இளையராஜா நிறுத்தப்படுகிறார். இவைகள்லாம் இந்து மதத்தில் இருக்கிற சனாதன தத்துவம். இதில் ஒன்றை சொல்லுகிறேன். சசி பெருமாள் என்று அதிமுக ஆட்சியிலே சேலத்தை சேர்ந்தவர் மது ஒழிப்புக்கு போராட்டம் பண்ணார். அவர் கூட தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். களத்தில் நின்று போராடினார். ஒரு சசி பெருமாளுக்கு இருக்கிற போர்க்குணம் கூட சீமானுக்கு கிடையாது. சீமானுக்கு போர்க்குணமும் இல்லை, போராட்ட குணமும் இல்லை, மது குணம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த அவர் சொன்னதுக்கு அப்புறம் பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவிச்சீங்க உங்களை மாதிரி. அதுக்கு அடுத்த நாள் செய்தியாளர் சந்திப்பது கூட அவர் என்ன சொல்றாரு, பெரியாரை எதிர்ப்பதும் திராவிடத்தை ஒழிப்பதும் தான் எனது கொள்கை, இதுல உறுதியா இருக்கிறேன் அப்படிங்கிறார். பெரியாரை எதிர்ப்பதும் திராவிடத்தை ஒழிப்பதும் எத்தனையோ பேர் மோதிவிட்டு போய்விட்டார்கள். ஒன்றை நான் சொல்லுகிறேன். துக்ளக்கு சோ போன்றவர்கள் பல முறை எழுதி பார்த்தார்கள். துக்ளக்கு சோவை விட சீமானுக்கு ஒன்றும் பெரிய சாதி பலம் கிடையாது. ஒன்றை சீமான் புரிந்து கொள்ள வேண்டும். துக்ளக்கு, ஆடிட்டர் குருமூர்த்தி, அதே போல சங்கராச்சாரியார்கள், இவர்களுக்கு இருக்கிற பலமெல்லாம் சீமானுக்கு கிடையாது. சீமான் இன்னும் போய் அந்த ஆரிய நெருப்பில் கை வைக்கவில்லை. அங்கு போனால்தான், அக்ரஹாரத்திற்கு போனால்தான் சீமானுக்கு எப்படி சுடும் என்று தெரியும். ஆக சீமானை ஒரு பேசும் பொருளாக இந்த அரசியல் மாறியதை நான் வெட்கப்படுகிறேன். சீமானை அடையாளம் காட்டியது திராவிட இயக்கம். திராவிட மேடையில் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டுதான் என் பாட்டன் பூட்டன் பெரியார் என்றெல்லாம் பேசி முழங்கி தன்னுடைய நாவன்மையால் இளைஞர்களை தன்வயப்படுத்தி ஈழ விடுதலைக்கு பிறகு தமிழ் தேசிய விடுதலை வாங்க போகிறேன் என்று ஒரு வாய்ச்சகடாலி நாடகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு போய்விட்டது. இன்றைக்கு அவருடைய கட்சியிலிருந்து ஏமாற்றப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் இது வெறும் வாய்ச்சகடால், போலி பேச்சு, இவரால் எதுவும் முடியாது, தாயக தமிழகத்திலும் புலம்பெயர்ந்த ஈழ போராளிகள் அல்லது புலம்பெயர்ந்த ஈழத் தமிழரிடத்திலே ஏதோ ஒரு தேசிய விடுதலைக்காக ஈழத் தமிழர்களுக்கு, தாயக தமிழர்களுக்கு அல்லது தமிழ் மொழிக்கு, தமிழ் தேசிய விடுதலைக்கு தன்னை போராளி போல் பேசுகிறார் என்று ஒரு பேச்சில் எப்படி சினிமா கவர்ச்சியில் விழுகிறார்களோ அதுபோல் பேச்சு கவர்ச்சியில் விழுந்தவர்கள் சீமானை ஆதரிக்கிறார்கள். இதுவரையிலும் சீமான் தமிழர்களுக்கு, தமிழ் மொழிக்கு என்ன இவர் உயர்த்தி இருக்கிறார்? 1/4 நூற்றாண்டு கால அரசியலில் சீமானால் என்ன நடந்திருக்கிறது? ஒன்றை அவர் சொல்லிவிட்டு பெரியாரை பற்றி பேசட்டும், திராவிடத்தை ஒழிக்கட்டும், பார்த்து கொள்ளலாம். இதுவரையிலும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கூட தனித்து சீமானால் வெற்றி பெற முடியாது. இன்னும் சொல்ல போனால் சீமான் தன்னுடைய சொந்த ஊரில் வார்டு உறுப்பினருக்கு நின்று கூட வெற்றி பெற முடியாது. வெறும் வாய்ச்சகனால் இவைகளெல்லாம் நாட்டிலே எடுபடாது. விரைவில் இதற்கு 2026 பாடம் தரும். மீண்டும் திராவிடம்தான் ஆட்சி அமைக்கும். 10 ஆண்டு கால ஆட்சியை
இன்றைய முதல்வர் தொடருவார். இதற்கு என்ன களங்கம் ஏற்படுத்தினாலும் அந்த தடைகளை தாங்கள் தகர்த்து முன்னேறுவோம். ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. திமுக போட்டியிடும்னு திமுக தலைமை சொல்லிடுச்சு. அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறது விக்கிரவாண்டி மாதிரி. அதிமுக என்ன சொல்றாங்க, தேமுதிக என்ன சொல்றாங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வன்முறை அராஜகம் அங்கு நடக்கும், திமுகனா வன்முறை அராஜகம் தான், அதனால புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி முதுகெலும்பு இருந்தால் களத்தில் நிற்க வேண்டும். தோல்வியை மட்டுமே கண்டு பயப்படுகிற அல்லது தேர்தலை கண்டு அஞ்சுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும் களமிறங்கலாம் என்று எண்ணினார்கள். காங்கிரஸ் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த வாய்ப்பை பெருந்தன்மையாக கொடுத்திருக்கிறது. கழக தலைவர் கேட்டவுடனே அதை காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொண்டதனால் திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக களத்தில் நிற்கிறது. அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் நிற்கிற பொழுது ஈரோட்டில் எதிர்கொள்ள முடியாத பழனிசாமி இப்படியெல்லாம் சொல்லி தன்னை தேர்தலில் நிற்பதில் தவிர்த்து கொள்கிறார். தேர்தலாக நடந்தா நிப்போங்கிறாங்க. தேர்தலாக நடத்தவில்லை என்றால் அது தேர்தல் ஆணையம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது மோடியிடம் கேட்க வேண்டியது. தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் இது உள்ளாட்சி தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் நாளை, தேர்தல் தேதியை, வாக்கு எண்ணிக்கையை தீர்மானிப்பது மத்திய அரசு, நடுவண் அரசு, ஒன்றிய அரசு. அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது இவருக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டிருந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. இவர் தேர்தல் பரப்புரைக்கு நாங்கள் அனுமதி தருகிறோம். தேர்தல் பரப்புரைக்கு வந்தால் எதிர்கட்சி தலைமுறை என்கிற முறையில் பாதுகாப்பு தருகிறோம். பிரச்சனை அதுவல்ல. ஒன்று காங்கிரஸ் நிற்கவில்லை, இன்னொன்று இரட்டலை சின்னம் வழக்கில் இருக்கிறது. பன்னீர்செல்வம் போட்ட வழக்கு, புழைத்தி போட்ட வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இவர் இன்னும் கூட்டணி முழுமையாக பாரதிய ஜனதாவோடு பேசி முடிக்கப்படவில்லை. எனவே சின்னம் முடங்கி நிற்கிறது, அவருக்கு சின்னம் கிடைக்காது. இதெல்லாம் காரணமாக காட்டி இன்றைக்கு திமுக மீது பழி போட்டு விலகி நிற்கிறார்கள், வேறொன்றும் இல்லை. கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.